ஒண்ணு ஒண்ணு அப்படியே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிங்க. வணக்கம். நாங்கள் கடலூர் மாவட்டம் சிகரம் மாற்றுத்திறனாளி சங்கத்துடைய தலைமை பொறுப்பாளர் மற்றும் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறோம். கடந்த 8 வருஷமா மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகை வெறும் 1200 ரூபாய் மட்டுமே கொடுத்துட்டு வரீங்க. இந்த 1200 ரூபாய் என்றது எந்த விதத்திலையும் மாற்றுத்திறனாளி போதுமான தொகையாக கிடையாது. இது ஏன்னா எங்களுக்கு மருத்துவ செலவு, குழந்தைங்களை பள்ளி செலவு, பள்ளி படிப்புக்கு மற்றும் இதர செலவுகளை எல்லாத்தையும் கணக்கு பண்ணீங்கனாலே எங்களுக்கு குறைஞ்சது மாசத்துக்கு 4000 ரூபாய் வருது. இதுல வெறும் 1500 ரூபாய் மட்டுமே நீங்க கடந்த 8 வருஷமா கொடுத்துட்டு வரீங்க. இந்த உதவித்தொகை உயர்த்த வழக்கு கோரி நாங்க பல அமைச்சர்கள் மூணு முதலமைச்சர் கொடுத்துருக்கோம். உங்களை சேர்த்து 3வது முதலமைச்சர்கிட்ட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுடைய துறையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோட கையில வச்சுக்கிட்டு இது வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யல. ஃபர்ஸ்ட் இது வரைக்குமே இந்த ஆட்சிக்கு 100 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் அறிவிக்கல. விவசாயிகள் முதற்கொண்டு விவசாயிகள் மற்ற எல்லா அரசு துறை அதிகாரிகளுக்கெல்லாம் அகவிலைப்படி உயர்வுன்றீங்க, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்றீங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறீங்க. அவங்கள பொதுவாகவே அவங்களாம் ஒரு அளவுக்கு நடக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. நடக்க முடியாத தவழ்ந்து போற எங்களை பாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காம எதையுமே செய்யாம இருக்கிறீங்க. அடிப்படை தேவைகளே எங்களுக்கு மாத உதவித்தொகை இதைதான் வச்சுதான் எங்களோட காலத்தை நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். இதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கருத்தில் கொண்டு உடனடியாக மாத உதவித்தொகை குறைந்தபட்சம் 5000 ஏற்றி கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். அண்டை மாநிலத்திலாம் பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குறைஞ்ச 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்கள மாதிரி நாங்க கேட்கல, எங்களுக்கு குறைஞ்ச 3000 ரூபாய் கொடுக்கணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை வைக்கிறோம். இது தமிழகம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையும் சேர்ந்துதான் நாங்க கேட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கையை வரும் சட்டசபை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு எங்கள் அமைப்பின் சார்பாகவும் தமிழக அனைத்து மாற்றுத்திறனாளி சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.